நண்பர்களே, நிறைவாக சொல்கிறேன். இங்கே வந்து மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்கார். நான் இன்றைக்கி மறுபடியும் திருக்கோளைக்கு போனேன். நூற்றாண்டில் ஒரு தடவை. அது ஒன்றும் திருத்தலமெல்லாம் கிடையாதுன்னு வைங்களேன். எப்படா இந்த மனுஷன் இவ்வளவு சின்னஞ்சிறு ஊரில் பிறந்து இவ்வளோ பெரிய சாதனைகளை, ஏன்னா நேற்று முந்தா நாள் தான் நான் முரசொலியில் ஒரு கலைஞரை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். ஒரு பக்க கட்டுரை, ஊடக உலகிலும் உச்சி சூரியன் அப்படின்னு அதுக்கு தலைப்பு. ஏன்னா நிறைய பத்திரிகை ஆசிரியர்கள் கலைஞர் ஒரு பத்திரிகையாளராக, ஏன்னா அவர் பதில் எழுதுவார், நான் எழுதியிருக்கிறேன், நிறைய நடந்திருக்கு. நான் தீக்கதிர் பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தேன். அவர் வந்து முரசொலியில் வந்து ஒவ்வொரு பிழையே பொறுக்க மாட்டாருங்க. நம்மளாம் இங்கே இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்கணும் தயவு செய்து. எவ்வளவு அவரை விட பெரிய வேலையெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. அவருடைய முரசொலியில் பல சமயம் சொல்கிறாரு, முரசொலியில் 2 தப்புக்கு பதிலாக 3 தப்பு வந்தால் பத்திரிக்கை ஆஃபீஸை பூட்டிட்டு சாவியை பையில் போட்டு போயிடுவாராம். நீ ஒன்றும் பேப்பர் நடத்தியே கிழிக்க வேண்டாம், ஏன்டா தமிழை எப்படி கொள்றீங்க அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்க பிள்ளைகளை கேளுங்க, 2 சொல்லி நான் போடுறேன், அன்றைக்கி ஒருத்தன் 5 சொல்லி போடுறாங்க. ஏன்டா அப்படிங்கிறேன். இப்படியா தமிழ் வளர வேண்டாமா, அங்கேயே நிற்கணுமா, விட்டா ஜாங்கிரி மாதிரி புளிஞ்சு விட்றான். எங்கள் ஆஃபீஸ்லேயே நடக்கும். ஒரு துணை ஆசிரியர் கேட்டார், ஏன் சார் பிரச்சனைக்கு சின்னரா போடுறதா பெரியரா போடுறதா? அதுக்கு இன்னொரு அறிவாளி சொல்கிறார், இது ஒரு பிரச்சனையா, பெரிய பிரச்சனையாக இருந்தால் பெரியராவை போடு, சின்ன பிரச்சனையாக இருந்தால் சின்னராவை போடுன்னு. பத்திரிக்கை ஆஃபீஸ்லேயே பல குடும்பம் நடக்குங்க. ஒரு முறை ஒரு பத்திரிகையில் என்ன பண்ணியிருக்காரு, ஒருத்தர் சாகலை. இன்றைக்கி ஒரு அம்மாவை ரம்யாங்கிற நடிகையை இறந்து போனதாக கிளப்பி விட்டாங்க. அந்த அம்மாவை சொல்லுது, நான் சாகலை சாகலை அப்படின்னு. அப்படி ஒரு ஊரில் இருக்க ஒரு பெரிய மனுஷனா என்ன கோபம் தெரியல, இறந்து விட்டாருன்னு போட்டு விட்டாங்க. அந்த ஆளே காலையில் ஃபோன் பண்ணி, என்னடா நினச்சிக்கிட்டீங்க, நானும் சாகலடா அப்படின்னு ஃபோன் பண்ணியிருக்காரு. கோச்சிக்காதீங்கய்யா, தெரியாமல் போட்டு விட்டேன், இன்னைக்கு கரெக்ட் பண்ணிடுறோம்யா. அடுத்த நாள் போட்டிருக்காங்க, இன்னார் இறந்து விட்டார் என்று நேற்று போட்டிருந்தோம், அவர் இறக்கவில்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நாள் போட்டாங்களாம். அவங்க வருத்தம் தெரிவிக்கிறது தப்பாக செய்தி போட்டதுக்கு இல்லை, ஐயான்னு சாகலை இன்னும் இருக்காரு, வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி தப்பாக எழுதுனா ஆஃபீஸை போட்டு இப்படி சாவியை பையில் போட்டு போயிடுவாராம். நான் ஒரு செய்தியை அந்த முரசொலியில் நேற்று எழுதியிருந்தேன். என்னென்னா, நம்ம திருக்குவளை பக்கத்தில் தான் நீங்கள் கன்னியாகுறிச்சி வடிவலகியம்மன் கோயில் ரொம்ப பிரபலம். அவருடைய குலதெய்வம் அங்கே இருக்கிற அங்காளம்மன். அவர் அந்த கோயிலுக்கு சின்ன பிள்ளையில் என்ன பண்ணியிருக்காங்க, முடிக்காணிக்கை செலுத்துறதுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்க. இது சில சமயங்களில் இதில் போக முடியாமல் போயிடும் இல்லையா. கலைஞருக்கு முடி வளர்ந்துருச்சு, சடை மாதிரி வந்துருச்சு. ஆனால் கன்னியாகுறிச்சி கோயிலுக்கு ஏதோ காரணத்தால் போக முடியலை. உடனே ஊரில் இருக்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அந்த தடை நீங்கின பிறகு தான் கோயிலுக்கு போகணும். உள்ளூரில் உள்ளே கோயிலே நீங்கள் உள்ளூர்லேயே ஒருத்தரை கூப்பிட்டு, ஒரு தொழிலாளியை கூப்பிட்டு முடி இறக்கிடுங்க. அந்த முடியை இறக்கி ஒரு கலையத்தில் போடுங்க, கலையத்தில் போட்டு கட்டி வச்சுருங்க. நீங்கள் எப்போ தடை நீங்கி கன்னியாகுறிச்சி போகிறீங்களோ அப்போ உண்டியலில் போட்டு இந்த முடி காணிக்கையும் கொடுத்துருங்கன்னு சொல்லி சின்ன குழந்தை கலைஞர் இந்த ஒரு முடியை வெட்டி ஒரு கலையத்தில் போட்டு இரவானத்தில் கட்டி வச்சுட்டாங்க. நான் அந்த இடத்த பார்க்க தான் இன்றைக்கி போனேன், எதுன்னு கட்டி வச்சுருப்பாருன்னு பார்க்குறதுக்கு. நைட்டில் யாரோ ஒரு திருடன் வந்திருக்கான், முடிஞ்ச வரைக்கும் வீடு பூரா ராவி இருக்கான், ஒன்றும் சிக்கலை. கிளம்புறப்ப பார்த்துருக்கான், மேலே கலையம் தொங்கியிருக்கான். ஆஹா, நகையையும் பணத்தையும் மேலெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்கன்னு சொல்லி சத்தம் போடாமல் கலையத்தை கழட்டிட்டு போயிட்டேன். அவள் அதை பிரித்து பார்த்துட்டு தான் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. நான் இதை அவர் கலைஞர் இப்படி உட்காந்துருக்கார், ஃப்ரெண்டு உட்காந்துருக்க இடத்துல. நான் சொன்னேன், தலைவா, அன்றைக்கு கல்வன் களவாடிய உன் முடியை இன்றைக்கு காலம் களவாடி விட்டதே அப்படின்னு சொன்னேன். அவர் மேடைக்கு வந்து வர்றப்ப சொன்னார், என் முடியை அடிக்கடி கல்வனும் களவாடி இருக்கிறான், காலமும் களவாடி இருக்கிறது, ஆனால் என்னுடைய இந்த பேனாவை எவனுமே களவாண்டதே இல்லை, அதுதான் என்னுடைய மகுடமே தவிர இந்த முடி அல்ல அப்படின்னார். இப்போ முடி சர்ச்சை மறுபடியும் வேறு வந்திருக்கு. ஏன்னா அவரை தான் ஒருத்தர் பார்த்து சொன்னார், ஏதோ ஒன்று கலைஞர் சொல்ல, கலைஞர் தலையை சீவிடுவேன் அப்படின்னு. எவ்வளோ கோவம் வரும். அவர் அசால்ட்டாக சொன்னார், விடப்பா, ஏன் தலையை நானே சீவி 30 வருஷம் ஆகி போச்சு, இவர் என்ன வந்து சீவ போகிறார் அப்படின்னு. இப்போ அவர் பேரன் சொல்கிறாரு, எதுக்கியா 10 கோடி 10 ரூபா சீப்பு இருந்தால் போதும், நானே சீப்பிக்கிறேன், நீ ஏன் சிரமப்படுற, டிக்கெட்டை போட்டுக்கிறார். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த கலைஞர் எழுதிய அந்த உடன்பிறப்புக்கான கடிதம் இருக்குல்ல, அதுக்கு முன்னால் அண்ணா தம்பிக்கு எழுதிய கடிதங்கள், நேரு தன்னுடைய மகள் இந்திரா பிரியதர்ஷினிக்கு எழுதிய கடிதங்கள். இப்போலாம் சில பேர் நேருன்னா என்னன்னு கேட்குறாங்க அசால்ட்டா. ஒரு முறை நேரு வந்து ராஜீவ்காந்தி பிறந்திருக்கார் இந்திரா காந்தி அம்மாவுக்கு, பேரனை பார்த்தவே இல்லை நேரு. நீங்கள் நெல்லை கண்ணன் சொல்லி இந்த செய்தியை கேட்கணும். எப்படி தெரியுமா, வந்து தன்னுடைய பேரனுடைய முகத்தை முதல் நேரு பார்த்தாரா, என்னென்ன வழியில் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மா தன் எப்படியாவது அப்பாட்ட தான் பிள்ளையை காட்டணுமேனு கையில் பிள்ளையை வச்சுக்கிட்டு நின்றுருக்கு. பல ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் நேரு. அப்படி போகிற பொழுது, அப்போல்லாம் இந்த மின்சார லைட்டும் கிடையாது, இந்த தெருவில் லாந்தர் லைட் இருக்குல்ல, அந்த வேனில் வேகமாக போகிற பொழுது அந்த லாந்தர் லைட்டில் கூப்பிட்டு தன்னுடைய மூத்த மகனுடைய முகத்தை தன்னுடைய தந்தைக்கு இந்திரா காந்தி காட்டினார் என்று எழுதுவாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, அப்படி தான் முத ராஜீவ்காந்தி முகத்தை நேரு பார்த்துருக்கிறார்.
அவர் என்ன செஞ்சாருன்னு இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கடிதம் அப்படிங்கிறது உடன்பிறப்பே அப்படின்னு கேட்டு கலைஞர் எழுதிய கடிதங்களை சோத்திங்கன்னா இந்த மேடையை விட கூடுதலாக இருக்குங்க. இத்தனைக்கும் அப்போல்லாம் வந்து சொல்கிறது கிடையாது, டைப் அடி கையாலே எழுதுவார். நான் அந்த கட்டில கூட சொன்னேன், கலைஞருடைய கையெழுத்து அவருடைய இளம் வயதில் அவருடைய நடுவகிடு போல் அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும்னு. நான் சொல்கிறது உண்மையாக போயின்னா கலைஞர் கையெழுத்தையும் பாருங்கள், அவர் நடுவகிடையும் பாருங்கள், அப்படி ஒரு நேர்த்தியாக இருக்கும். அப்படி அடித்தல் திருத்தல் எழுதாமல் எழுதக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். எனவே இந்த மற்றவை நேரில் நான் கடைசியாக சொல்கிறது, ஒருத்தர் பார்த்துக்கோங்க, வீட்டுக்குள்ளேயே தனித்தனி கிரகம் மாதிரி வாழாதிய. எவ்வளவு விஞ்ஞான சாதனங்கள் வந்தாலும் ஒரு மனிதனுடைய அழுகையை ஒரு மனிதன் தான் புரிந்து கொள்ள முடியும், ஒரு மனிதனுடைய பசியை ஒரு மனிதன் தான் புரிந்து கொள்ள முடியும். என் தங்கச்சி சொன்னிச்சுல்ல ஆசிரியைன்னு, ஒரு தாய்க்கும் ஆசிரியைக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு 10 குழந்தைங்க வந்தால் அந்த தாய் தன்னுடைய குழந்தை எங்கே என்று தேடுவாள். அந்த 10 குழந்தையும் தன்னுடைய குழந்தை தான் என்ற ஆசிரியை தான் புரிந்து கொள்வாள். இன்றைக்கி கூட காலையில் சோறு போடுறாங்கன்னா ஒரு குழந்தை புள்ள அந்த டீச்சருக்கு டக்குன்னு தெரியுங்க, ஏன் நீ காலையில் சாப்பிடலையா அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன எழுதியா ஒட்டியிருக்கு, நான் சொன்ன பெருங்கதை எழுதுன மாதிரி சாப்பிடவில்லைன்னு. அந்த முகத்தில் தோன்றுகிற களைப்பை நீங்கள் 1000 கம்ப்யூட்டர் வச்சு சொல்லிக் கொடுத்தா கூட ஒரு ஆசிரியை பிள்ளைக்கு சோறூட்டுவதை போல சொல்லித் தருவதற்கு எந்த கம்ப்யூட்டர்லையும் முடியாது. எனவே மற்றவை நேரில்னு சொன்னால் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்யூட்டரில் பாருங்கள், மற்றவை கொஞ்சம் நேரிலும் பாருங்கள் என்பதற்காகத்தான் மனித உணர்வுகளை, கணவனுக்கும் மனைவிக்கும் தாய்க்கும் மகனுக்குமான உறவுகளை எல்லாம் கொஞ்சம் இந்த இளம் சூடு தருகிற கதகதப்பை உலகத்தின் எந்த விஞ்ஞான சாதனமும் தந்துவிட முடியாது நண்பர்களே. இன்றைக்கு இதையெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, இதெல்லாம் இந்த புத்தகத்தில் தான் இருக்குது. எனவே சில பேருக்கு ஆசை இருக்கலாம், செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு. எங்கெல்லாம் வசதி இருக்கா, போனாங்களா எனக்கு தெரியாதுங்க, தெரியாது நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் மனுஷனுக்கு ஒரு ஆயுள் தான், அவ்வளோதானே, முடிஞ்சில்ல. ஆனால் நீங்கள் ஒரு புத்தகம் படித்தா ஒரு ஆயுளுங்க. டால்ஸ்டாயை படித்தா டால்ஸ்டாய் காலத்தில் வாழ்ந்துட்டீங்கன்னு அர்த்தம், லெனினை படித்தா லெனின் காலத்தில் வாழ்ந்துட்டீங்கன்னு அர்த்தம், ஔவையாரை படித்தா ஔவையார் காலத்துக்கே போயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த ஒரு பிறப்புக்குள்ளேயே 20,000 அளவுக்கு போகாட்டி கூட பரவாயில்ல, குறைஞ்சது ஒரு 2,000 பிறப்பாவது நீங்கள் எடுக்க வேண்டுமானால் புத்தகங்களை படியுங்கள், படியுங்கள். படிக்க படிக்க நாம் புது மனிதனாக உயர்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். இங்கே வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்பதை ஒரு பழக்கமாக்கி தாருங்கள் என்று சொல்லி உங்களை நேரில் சந்தித்து மற்றவற்றை பேசுகிற வாய்ப்பை கொடுத்த நம்முடைய இந்த புத்தக திருவிழா குழுவுக்கு என்னுடைய அன்பை, நன்றியை சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.